இன்று தமிழ்நாடு சட்டசபையில் வேளாண் நிதித்துறை பட்ஜெட், இது ஒரு டீடைல்டு பட்ஜெட்டை வேளாண் அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இந்த வேளாண் பட்ஜெட் அப்படின்னா வெறும் பயிர், நெல், கரும்பு, அந்த மரங்கள், அந்த பயிர், தோட்டப்பயிர் இல்லை விளைப்பயிர், அதை மட்டும் இல்லை, பால் வளம், அதுக்கப்புறம் மீன் வளம், அதுக்கப்புறம் கூட்டுறவு, பருத்தி, பட்டுத்துறை, இது மாதிரி 22 துறைகளுக்கான பட்ஜெட் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வெறும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் மட்டும் இல்லை, 22 கோஆபரேட்டிவ் பற்றியோ, மீன் வளம், கால்நடைத்துறை, இப்படி எல்லா துறைகளுக்கான பட்ஜெட் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனால இது ஒரு டீடைல்டு பட்ஜெட்டாக தாக்கல் செய்தாங்க. முதற்கண் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய பெயரில் பட்டய படிப்புக்கான ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் பெயரிலே இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பெயரிலும் விருது வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு துறைக்கும் தனித்தனியாக நிறைய கழகங்கள் இருக்கிறது. இப்போ சிறுதானிய கழகம், குறுதானிய கழகம், கரும்பு, பனை, நெல், வாழைன்னு தனித்தனியாக ஒன்றுக்கும் டீட்டெயில் பட்ஜெட் கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதின்னு இருக்கும். தமிழ்நாடுனா டெல்டா பகுதினா நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெல், வாழை, கரும்பு அதெல்லாம் பயிரிடுவாங்க. தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் செடிக. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க நெல், வேர்க்கடலை அப்படிதான். அதே போல் இந்த பன்ருட்டி, கடலூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி, பலா, அந்த மாதிரி மரங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள், பணப்பயிர்கள், மா, அதுக்கப்புறம் காய்கறிகள், மலர்கள், இப்படி ஒரு விதமான பயிர்கள். ஆனால் தருமபுரின்னு பார்த்து தண்ணியே இல்லாத மாவட்டங்கள், மழையும் கிடையாது, பெரிய தண்ணீர் ஏரிகளோ இல்லைன்னா நீர்நிலைகளோ இல்லாத மாவட்டங்கள் பார்த்தா சிறுதானியம், குறுதானியங்கள் தான். இப்படி தனித்தனியாக தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு ஒன்னொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக அதுக்கு வேற விதமாக தான் நம்ம போட முடியும். எல்லாவற்றுக்கும் முக்கியமான விஷயம் தண்ணீர். நீங்கள் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை டீட்டெயிலாக போட்டிருக்கீங்க, ஆனால் தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அது நேற்றைய பட்ஜெட்லேயே நாங்கள் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு சில குண்டார் இணைப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க, டிபிஆர் தான் வாங்கியிருக்காங்க. நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வேளாண் பட்ஜெட் வருவதுன்றது ரொம்ப கஷ்டம். நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மானியங்களோ, இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். ஆனால் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் விவசாயம் செழிக்கும். அதனால நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த அறிவிப்பும் இதில் வரல. அதே போல விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் அத்தனை பேரும் நாங்கள் முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வைத்தது என்னவென்றால் விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கூட்டுறவு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு 14,000 கோடி ரூபாய் ஆகியிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்னொன்று இலவச மின்சாரத்தை பற்றிய மிகப்பெரிய அறிவிப்புகள் வரவில்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சாரத்துக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தட்கல் முறையில் ஒரு 50,000க்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்ற அறிவிப்பு வரல. ஏற்கனவே இருக்கிற இலவச மின்சாரம் அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படும்ன்றாங்க. ஆனால் இதுக்காக பதிவு பண்ண விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதை பற்றிய அறிவிப்புகள் புதுசாக இல்லை. அதே சமயம் நெல், அதாவது ஒரு குவிண்டாலுக்கு அது 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு கோரிக்கை. அதுதான் நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் கொடுத்துருந்தோம். அதே போல் ஆளுங்கட்சி அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் 3,500 ரூபாய் கொடுக்கப்படும்னு நெல்லுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி அறிவிப்பு இதில் வரல. அதாவது ஒரு கொள்முதல் விலையை அரசாங்கம் தான் நிர்ணயிக்க முடியும். அந்த அரசாங்கம் கொள்முதல் விலையை பழைய அளவுக்கு தான் இருக்குது, 2,350, 2,500 ரூபாய் தான். ஆனால் 3,500 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற தேர்தல் வாக்குறுதி இதில் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல் கரும்பு 5,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கை. இப்போ தமிழக வெற்றி கழகமும்
கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதை பற்றிய ஒரு அறிவிப்பும் இதில் வரல. அதாவது கொள்முதல் விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு இதில் வரல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ நெல் கொள்முதல் நிலையங்கள் நீங்கள் என்ஹெச்சில் போய் பாருங்கள். நேஷ்னல் ஹைவே, நம்ம திண்டிவனம் போகிறது நேஷ்னல் ஹைவே, அந்த ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் ஓங்கூர் டோல்கேட் பக்கத்தில் நெல் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க மூட்டைகளே. ஆனால் அதுக்கு மேலே கூரை அமைக்கப்பட வேண்டியது. நீங்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் முக்கியமான ஒரு விஷயம், மேலே மேற்கூரை அமைத்தால்தான் இந்த நெல் மூட்டைகளை நீங்கள் சேமித்து வைத்து நீங்கள் அதுக்கப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் பிடிஎஸ்க்கு அனுப்புவீங்க. ஆனால் தார்பாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அது ஒரு அந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்ற நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு முதலில் கூரை அமைத்திருக்க வேண்டும். அப்படி அமைத்தால்தான் அங்கே கொண்டு விவசாயிகள் கொடுக்கப்படும் நெல்லை பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி அறிவிப்பும் அங்கே வரவில்லை. நம்முடைய நேற்றைய பட்ஜெட் 5 லட்சம் கோடி கிட்ட அறிவித்திருக்கிறார்கள். அதில் 70,000 கோடி வட்டிக்கு மட்டுமே போகிறது. மூலதன செலவு ஒரு 55,000 கோடி அவ்வளோதான் போகுது. இன்னைக்கு 5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் விவசாய பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது 14,000 கோடி தான். 5 லட்சம் கோடியில் விவசாய பட்ஜெட் வெறும் 14,000 கோடி. இந்த அனைத்து துறைகள் 22 துறைகளையும் சேர்த்து மீன்வளம், பால்வளம், பருத்தி, அப்புறம் கால்நடைத்துறை, இப்படி அனைத்து துறைகளும் சேர்த்து 22 துறைகளும் சேர்த்து 58,000 கோடி தான் பட்ஜெட். அதாவது இதுதான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பட்ஜெட், தேவையான பட்ஜெட். இதில் வெறும் 58,000 கோடி தான் பட்ஜெட்டுடைய அளவு. அதுலேயும் வேளாண் துறைக்கு 14,000 கோடி தான். அப்போ 5 லட்சம் கோடியில் நீங்கள் கடன் செலவெல்லாம் போக கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியாவது இருக்குது. இல்லை 4 லட்சம் கோடிக்கு குறைவாக இருக்கிறது. இல்லை 25%னாலும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வேளாண் துறை பட்ஜெட்டையோ இந்த மற்ற துறைகளை சார்ந்த அத்தனை பட்ஜெட்டை போட்டிருக்கணும். ஆனால் அதற்கு அதில் பாதி தான் போட்டிருக்காங்க. 25% கூட இல்லை, ஒரு 12-13% தான் பட்ஜெட்டில் விவசாயத்திற்கும் மற்றபடி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இத்தனை மீன் வளமாக இருக்கட்டும், கால்நடையாக இருக்கட்டும், பால் வளமாக இருக்கட்டும், பருத்தி, பட்டு போன்ற எத்தனையோ துறைகள் இருக்குது. இதற்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் 12% தான். அப்படின்றது தான் கொஞ்சம் மனசுக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது. முக்கியமாக விவசாயத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்க வேண்டும். அதை ஒதுக்கப்படவில்லை. நீர் பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. இதெல்லாம் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம். இதனால் விவசாயிகளுக்கு மானியங்கள்லாம் அறிவித்திருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா தண்ணி இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்கு. நன்றி. வளமான தமிழ்நாட்டை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. வளமான தமிழ்நாட்டை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால் முதலில் நீர் திட்டங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை முதல்ல வரையறைப்படுத்தி அறிவியுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அதை நம்ம செய்ய வேண்டும். அந்த நீர்நிலைகளை பாதுகாத்தாலே போதும், நம்ம விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில முதல்ல நம்ம ஈடுபட வேண்டும். வேளாண் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி 19 வருடங்களாக தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக அது நீர் பாசன திட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது இதில் இல்லாதது தான் நம்ம ஒரு கம்பேரிசனாக பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் நாங்களும் அந்த பட்ஜெட்டை ஒப்புமைப்படுத்தி அதை கண்டிப்பாக. காவேரி தண்ணீர் உங்களுடைய தொகுதியில் உடைய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப அவசியம். காவேரி தண்ணீர் நமக்கு கிடைக்கல, அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் பேசுறாங்க, எதிர்கட்சியோட பேசுறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக அது அப்படிப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த கருத்தை கொண்டு போய் நம்ம புதுடெல்லியில் போய் நீர்வளத்துறை அமைச்சர், பிரதம மந்திரிலாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை
கோரிக்கையை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் முதல்ல சொன்னார். நன்றி. 22 துறைகளை சேர்த்து இவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்க தொடர்ச்சியா போராடுறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதிர்பார்த்தீங்க? சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, அதாவது அந்த பண்ணை குட்டைகள், அதை பற்றிய அறிவிப்புகள் வந்தது. பண்ணை குட்டைகளை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை, அதாவது அந்தந்த நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகளை பற்றிய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆனால் பள்ளிக்கரணை பற்றிய அறிவிப்பு அதில் வரல. சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதுக்காக ஏதாவது புது அறிவிப்பு வைத்திருக்கிறார்களா என்று நாம் அதை பார்க்க வேண்டும். நன்றி.